தைப்பூச திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சுடலைக்குமார், அங்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் ஏற்பட்டு இருக்கு? வணக்கம். அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான தைப்பூச திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தைப்பூச திருவிழா முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் உட்பட தொடர்ந்து பல்வேறு வகையான பூஜை காலங்கள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இந்த தைப்பூச திருவிழாவிற்காக திருநெல்வேலி மாவட்டம், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் இங்கு வந்து முருகன் கோவிலை சுற்றி அங்க பிரதர்சனம் செய்யும், அடி பிரதர்சனம் செய்யும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் முருகனை வழிபட்டதாக முருகனின் நாளாகவும் நாளாகவும் புராணங்கள் கூறுகின்றன. தற்பொழுது திருச்செந்தூர் முழுவதுமே கொண்டாடப்பட்டு தற்பொழுது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தற்பொழுது செய்து கோவிலை சுற்றி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பக்தர்களின் நீண்ட வரிசையில் காத்திருந்து நேற்று நள்ளிரவு முதலே தற்பொழுது வரை நீண்ட வரிசை சுமார் 1 கிலோமீட்டருக்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கின்ற அந்த காட்சியை நான் பார்க்கலாம். அந்த வகையில் தற்பொழுது திருச்செந்தூரில் மிகவும் கோலாகலமாக இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தைப்பூச திருவிழா குறித்து நம்முடைய பேசுவதற்காக பக்தர் ஒருவர் நம்மோட இருந்திருக்கு. அவடன் கேட்கலாம், எங்க இருந்து வர்றீங்க? இந்த தைப்பூச திருவிழாக்கு நீங்க எத்தனை ஆண்டு காலமா வந்து? நான் 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன் சார், மாலை போட்டு. எனக்கு ஊர் வந்து விகே புதூர், திருநெல்வேலி மாவட்டம் சார். அதாவது நேற்று வந்து அவ்வளோ கூட்டம் இல்லைங்க சார், இன்னைக்கு வந்து நிறைய கூட்டம் இருக்குங்க சார். எப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான் சார், அவ்வளோதான். அதாவது முருகனை பல்வேறு தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக இந்த தைப்பூச திருநாளில் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து தற்போது வரை குவிந்த வண்ணம் உள்ளனர். சுடலைக்குமார், காவல்துறையினர் அங்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? கண்டிப்பாக, அதாவது நான் முன்னதாக கூறியபடியே நேற்று மாலை முதல் கூட சொல்லக்கூடாது, கடந்த 1 வார காலமாகவே இந்த தைப்பூச திருநாளுக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் கடற்கரையில் நேற்று நள்ளிரவு முதல் சுமார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதியில் கோவில் வளாகம் முழுவதுமே குவிந்துள்ளனர். மேலும் கடற்கரை பகுதியிலும் தற்போது பார்த்தோமானாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி கொண்டிருக்கின்றனர். இவர்களின் பாதுகாப்புக்காக இந்த கடற்கரை பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி கோவிலை சுற்றி பகுதிகளிலும் பேருந்து நிலையம் பகுதிகளிலும் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் இங்கு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பக்தர்களின் அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பிடம் போன்ற வசதிகளும் தற்பொழுது இந்த தைப்பூச திருவிழாவுக்காக செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து தற்பொழுது சரியாக 7:30 மணிக்கு இந்த தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி நிகழ்ச்சி, சுவாமி அத்திர தேவர் கடலில் புனித நீராடும் அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது சரியாக 7:20 மணிக்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.